எல்லாருக்குமே ஃபேஸ்புக் தெரியும், வாட்ஸ்அப் தெரியும், ட்விட்டர் தெரியும், இன்னும் என்னென்னமோ தெரியும். எத்தனை பேருக்கு பிக்ஸா லைவ்ங்கிற ஒரு அப்ளிகேஷன் தெரியும்? அந்த பிக்ஸா லைவ்ங்கிற ஆப் யாரால உருவாக்கப்பட்டது தெரியுமா? நம்முடைய தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு விவசாயிக்கு மகனா பிறந்து ஏழையா வளர்ந்து அரசு பள்ளிக்கூடத்தில் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு கட்ட பணம் இல்லாமல் ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கொடுத்த பணத்தினால படித்து திருமணம் செய்வதற்காக பார்த்து வச்ச பொண்ணு, நீ ஏழடா, உன்னை எனக்கு பிடிக்கலடான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போய் அதுக்கப்புறம் 4 வருஷம் விப்ரோ கம்பெனியில் வேலை பார்த்து இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு தகவல் தொடர்பு செயலியை உருவாக்கி இருக்கிற ராஜசேகர் என்பவரால் உருவாக்கப்பட்ட அப்ளிகேஷன் அது பிக்ஸா லைவ் என்பது. அவர் எப்படி அந்த அப்ளிகேஷனை உருவாக்குனீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, 2 சம்பவம் இந்த கண்டுபிடிப்புக்கு அடிப்படை. ஒன்று, என்ன அந்த பொண்ணு நான் ஏழைங்கிறதுனால விட்டுட்டு போணுச்சு, ஆனாலும் கூட என்னுடைய நிலம் வீடு எல்லாத்தையும் வித்துட்டு இன்னைக்கு நான் இந்த அப்ளிகேஷனை உருவாக்கி இருக்கேன் அப்படின்னு சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட படைப்பு நம்மளுடைய எத்தனை பேருக்கு தெரியும்? நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே, நாட்டிற்காக நீ என்ன செய்தாய் என்று கேள் என்ற வரிகளுக்கு ஏற்ப நல்ல படைப்பாளர்களாக உருவெடுப்போம், நல்ல படைப்புகளை அங்கீகரிப்போம், நாட்டை உயர்த்துவோம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.